அரசியல்ல அனுதாபம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம். ஆனா அதை எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. இன்னைக்கு கேவி குப்பம் தொகுதி டிவிகே எம்எல்ஏ தென்றல்குமார் பத்தின ஒரு செய்தி தான் சோஷியல் மீடியால ஹாட் டாபிக். மேட்டர் என்னன்னா, மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்கு செருப்பு இல்லாம போயிருக்காரு நம்ம எம்எல்ஏ. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஏழை எம்எல்ஏ அப்படிங்கிற பின்பத்தை உருவாக்க அவர் முயற்சி பண்றது தெளிவா தெரியுது. உண்மையாவே காசு இல்லாம செருப்பு போடலையா, இல்ல செருப்பு போடாம இருந்தா 4 பேர் நம்மள பரிதாபமா பாப்பாங்கன்னு கணக்கு போடுறாரா? ஏன்னா எளிமைங்கிறது மனசுலயும் செயலுமே இருக்கணுமே தவிர இந்த மாதிரி கேமரா முன்னாடி காட்டுற வேஷத்துல இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட சொத்து கணக்கு வேட்புமனுல 2.8 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொன்ன அதே எம்எல்ஏவோட சொத்து மதிப்பு இன்னைக்கு சந்தை நிலவரப்படி 10 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்லப்படுது. கையில 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிற ஒருத்தர் செருப்பு கூட வாங்க முடியாத ஏழை மாதிரி நடிக்கிறது மக்களோட அறிவை கேலி பண்ற மாதிரி இல்லையா? அரசியல்வாதிகள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மக்கள் இப்போ ரொம்ப விவரமா இருக்காங்க. நீங்க போடுற வேஷத்தையும் பண்ற அரசியலையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. பொய்யான அனுதாபத்தை தேடுறதை விட்டுட்டு நிஜமான மக்கள் பணியில கவனம் செலுத்தணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. மக்களை ஏமாத்துறது என்னைக்குமே நிலைக்காது. இந்த மாதிரி தந்திரமான அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேவையா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.